हाँ
டிவில கரெக்டா தம்பி கேக்குது தம்பி எஸ் ஐ அம் ஏபிள் டு லிசன் கேட்க முடியுது கேட்க முடியுதா பார்க்க முடியுதா பார்க்க முடியுதா பாரு வாரு ஆன் பண்ண முடியுதா No signal வருது could not detect signal make your show device turn on connection அது அந்த கனெக்ஷன் மட்டும் பார்க்கணும் அந்த ஒரு நிமிஷம் wait வருது தம்பி default speaker has changed speaker எதுடா அது ஸ்பீக்கர் இது என்னடா பேசு தம்பி நீங்க பேசுறதெல்லாம் கேக்குது ஓகே இப்ப கேக்குது வெரி குட் இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே குட் மார்னிங் எவ்ரிவன் குணசீலன் குட் மார்னிங் எஸ் குட் மார்னிங் இப்ப வழக்கமா 5 வார்த்தை பார்த்துட்டு ஃபோனடிக்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் முக்கியமான நாள் சரியா எல்லாரும் கரெக்டா நோட்ஸ் எடுத்துக்கணும் ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கணும் குறிப்பு எடுத்துக்கணும் ரைட் இப்ப 11வது வார்த்தையில இருந்து 15வது வார்த்தை வரலும் பார்க்க போறோம் இன்னைக்கு இப்ப பாருங்க
Class number 3, November 28th. Okay. Now, number 11. அந்த வார்த்தை வந்து he. யாருக்காவது ஹீயோட அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. அவன் சொல்லுங்க. சவுண்டா பேசுங்க. அவன் எழுதிக்கிங்க. he வந்து அவன். ஒரே ஒரு நிமிஷம் செட்டப் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். நீங்க இதுக்கு நேரம் உட்காரு. அப்படியே சந்து உள்ள பூந்து வா. 1 2 முள்ளாங்க போ. All right. Yes. அவன். சரியா? he வந்து அவன். Okay. he is இப்ப பாருங்க. he நம்ம முன்னாடி பார்த்ததுதான் is ராஜா. இதுக்கு தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அங்க உட்கார்ந்தபடியே சொல்லுங்க. அவன். எஸ், அவன். இப்ப பாருங்க, ராஜா. நடுவுல உட்காருமா, கீழே உட்காந்துங்க. அப்படியே இந்த வரிசை உட்காந்து தெரியுதுல்ல, அப்படியே உட்காரு. அவன் ராஜா. இப்ப பாருங்க, நீங்க ராஜான்னு எழுதிக்கீங்க. நம்ம முன்னாடி பார்த்ததுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கிறேன் இருக்கிறான். அது ரொம்ப முக்கியம். அந்த அந்த நம்ம கலர்ல அடிச்சோம் பாருங்க, கரெக்டா பாருங்க. ராஜான்னு ஒரு வாக்கியமே நம்ம எழுதியிருக்கோம். ஹி, அவன். ரைட். நவ் இப்ப பாருங்க, ஹி நல்லா பாத்துங்க, இஸ் குட். குட். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? he is goodனா என்ன அர்த்தமா இருக்கும்? அவன் இருக்கிறான். இப்ப யாராவது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. வெரி குட். அவன் நல்லவனாக இருக்கிறான். இப்ப வந்து அதை கரெக்டா நீங்க எழுதிக்கணும். அதுக்குரிய டைம் பாருங்க உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க எழுதிக்கணும். இப்ப நல்லவனாக இருக்கிறான். ஓகே, he is good. இப்ப அதே மாதிரி அப்படியே பாருங்க, he is bad. நீங்க என்ன எழுதுவீங்க? இது நீங்க பாத்தீங்களா? இப்ப பாருங்க, அது அப்படியே எழுதிக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும். இத பார்க்க வேண்டிய விஷயம், அவன் இருக்கிறான் கெட்டவனாக, அவன் இருக்கிறான் நல்லவனாக. ஆனா ஆங்கிலத்துல he is good, இந்த இஸ் முன்னாடி வருது. தமிழ்ல அப்படி இல்ல. தமிழ்ல எப்படி வரணும்? இப்ப பாத்தீங்களா, அவன் நல்ல உண்மையான தமிழ் வந்து இதுதான். அவன் நல்லவனாக இருக்கிறான். அதன ஆனா மாறுது இல்லையா? இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆங்கிலம் எளிமையா இருக்கும். அவன் உண்மையானது வந்து இதுதான் இல்லையா? அவன் கெட்டவனாக இப்படி தானே பேசுறோம். ஆனா இடம் மாறும். இடம் மாறுது. நல்லா பாத்துங்க, இது ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து இன்னொன்று பாடலாம். he is hungry. யாராவது சொல்ல முடியுமா இதுக்கு என்னன்னு? பாருங்க, he is hungry. அவன் இருக்கிறான். என்னது? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. அந்த வார்த்தை தெரியும் எல்லாருக்கும். வெரி குட். அவன் பசியாக இருக்கிறான். அப்படியே எழுதிக்கங்க. நீங்க கரெக்டா எழுதிக்கணும். அவன் பசியாக இருக்கிறான். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இதுல போடுவோம்.
இஸ் ஆங்கிரி. யாராவது சொல்ல முடியுமா? அதே மாதிரி அவன் இருக்கிறான் போட்டுட்டேன். அவ்வளவுதான், கோபமாக இருக்கிறான் எழுதிக்கிங்க. அவன் கோபமாக இருக்கிறான். இதுல நிறைய வார்த்தை நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு வார்த்தை நம்ம வந்து போக போக நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். இப்போதைக்கு இந்த 5 வாக்கியங்கள் போதும். சரியா? இதுல 5 வாக்கியம் எழுதியிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க. தமிழும் ஆங்கிலமும் மாறுறத நான் போட்டிருக்கேன். அது வந்து போடணும், நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கணும். அவன், ஹி, அதி முக்கியமான வார்த்தைகள்ல 2 லட்சம் வார்த்தைக்கு மேல ஆங்கிலத்துல இருக்கிறதுல 11வது ரேங்க்ல இருக்குது. அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை, எவ்வளவு பக்காவா தெரிஞ்சுக்கணும். அத நம்ம வந்து இன்னைக்கு உள்ள ஃபோனடிக்ஸ்லையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம 12th வேர்ட் நம்பர் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ட் நம்பர் 12 முக்கியமான வார்த்தைகள்ல வருது, நீங்க அதை பார்த்துக்கலாம். நம்பர் 12. சோ இந்த வார்த்தை வந்து வாஸ் எழுதிக்கங்க. அருமையான வார்த்தை வாஸ். யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா வாஸ்னா என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? யாராவது அப்படியே உட்கார்ந்தபடியே சொல்லுங்க. உட்கார்ந்தபடியே நல்லா சத்தமா சொல்லுங்க. இருந்தது. வாஸ்னா இருந்தது. அருமை அருமை. அது அப்படியே எழுதுங்க. இருந்தது. நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இருந்தது. எகைன் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலம் நீங்க தவறில்லாம பேசுறதுக்கு. இருந்தது. ஓகே. இருந்தது. இருந்தது மட்டும் கிடையாது, இருந்தது ஒரு மீனிங். சரியா? இப்ப பாருங்க, இருந்தது நான் போடுறேன். அப்புறம் இன்னொரு மீனிங் இருக்கு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அவன் வந்தா என்ன வரும்? அவ்வளவுதான். அந்த இருந்தால் அவ்வளவுதான். சோ இருந்ததுன்னு ஒரு மீனிங், இருந்தான்னு ஒரு மீனிங். அதே மாதிரி அவள்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? அவ்வளவுதான். அவ்வளவுதான் நமக்கு வேணும். இல்ல, நல்ல பரவாயில்ல, சவுண்ட் இருக்குது. இருந்தால் எழுதிக்கிங்க. இருந்தால். இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முன்னாடி நம்ம படிச்சதை வச்சே நம்ம பார்க்க போறோம். இப்ப he was simple. நல்லா பாருங்க, he was simple. he நமக்கு தெரியும், was இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிம்பிள் நம்ம போட போறோம். சிம்பிள்னா யாருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்ல சிம்பிள்னா என்ன? யாராவது உறக்க சொல்லணும். எளிமையாக எழுதிக்கிங்க. எளிமையாக. நான் எப்படி அதை எழுதுறேன் பாருங்க. அவன் இங்க போட்டுடுறேன், அவன் போட்டுடுறேன் பாருங்க. எளிமையாக 2வது போடுறேன். ஏன்னாக்க நம்ம தமிழ்ல அப்படி இருக்கானா, ஆங்கிலத்துல அது 3வது வருது. ரைட்? இப்ப திருப்பி அதை சொல்றது காரணம். ஆமா, திருப்பி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, அது புரியாம இருந்துடக்கூடாது. எளிமையாக போட்டுக்கிறேன். நல்லா பாருங்க, எளிமையாக. பாக்கியெல்லாம் ஈஸி தான். இப்ப பாருங்க, இந்த இருக்கிறான் நேத்தி நம்ம பண்ணோம்ல, அதுல இருந்து அருமையா எடுத்து இருந்தால் போட்டுலாமா? இருக்குமாங்க? ஓகே, அது பாஸ்ட் டென்ஸ் நம்ம பண்ணல, இப்பதான் பண்ண போறோம். அவன் எளிமையாக இருந்தான். இப்ப போட்டுறவா? இந்த இருந்தான் எடுத்து போட்டுறவா? இதுக்கு நான் பச்சை அடிச்சிடறேன். ஏன்னா அது வினைச்சொல். வினைச்சொல் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அடிச்சிடுறேன். இங்க பாருங்க, அவன் எளிமையாக இருந்தான். இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், இத வந்து முன்னாடி தூக்கி போட்டுருவோம். நம்ம மாத்தி போடுறோம், அவ்வளவுதான். ஏன்னா இங்கிலீஷ் நமக்கு இப்படிதான் வரணும். இவா சிம்பிள். ரைட்? இப்ப சொல்லுங்க, she
was simple. இப்ப சொல்லுங்க 12வது வார்த்தை பார்க்கணும். she was simple. இது வந்து எப்படி அப்படியே நீங்களே சொல்லுங்க, நான் அப்படியே நீங்க சொல்ல இது பண்ணிடுறேன். அந்த எளிமையாக, அவள் எளிமையாக இருந்தால், அவள் இல்லையா, அவள் வருமா, போட்டுலாமா, அவள் இது பண்ணிக்கலாமா, அவள், அவ்வளவுதான். அவள் இப்ப அவள் எளிமையாக இருந்தால் தான், அவ்வளவுதான் முடிஞ்சது. இருந்தாலும் இப்ப போட்டுருங்க. அவள் எளிமையாக இருந்தால் முடிஞ்சது. சோ இங்க ஆல்ரெடி இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். அவள் எளிமையாக இருந்தால், அந்த இருந்தால் வந்து நீங்க அச்சடிக்கிறீங்க. ஏன்னா வினைச்சொல் மிக முக்கியமானது. ஒரு வாக்கியத்துல முக்கியமான சொல் வந்து வினைச்சொல். ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு கிராமர் வந்துடும். ரைட். now ஒரே ஒரு நிமிஷம். all right. இப்ப நீங்க எப்படி வேணாலும் நீங்க கொண்டு போலாம். இப்ப பாருங்க, நான் சின்னதா தான் மாத்த போறேன். இப்ப ஹீஸ், இப்ப சொன்னோம் இல்லையா, he was simple, she was simple, இது எல்லாமே மேல கொண்டு போலாம். இங்க இஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி he is bad, he was bad, he was angry. இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, he is angry அப்படின்னு இருக்கு. ரைட். நான் வந்து அதை வந்து இப்ப நம்மளோட வார்த்தைக்கு மாத்துறோம். நம்ம 12வது வார்த்தை was angryன்னு பாரு. இப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன தமிழ்லன்னு. ரொம்ப முக்கியம். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்லணும் எனக்கு. நீங்க யாராவது ஒருத்தவங்க கீழே 2-3 பேர் உட்காந்துட்டாங்க சொல்லலாம். ஏன்னா அது மாறுது பாத்தீங்களா, அது மாறுறதுனாலதான் அந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க கரெக்டா சொல்லணும். உங்களால அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாக்கணும். அங்க ஹீஸ் ஆங்கிரின்னு போட்டேன். இங்க பாருங்க, அருமையா பாருங்க, அவன் கோபமாக இருக்கிறானுக்கு பதில் இருந்தான்னு போட்டுறேன் பாருங்க. அருமையா போட்டுறேன். இந்த கிரீன் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வேர்புங்கிறதுனால. வந்துருச்சா வந்துருச்சா அந்த சேஞ்ச் மட்டும். அந்த இஸ் வந்து இருக்கிறான், வாஸ் வந்து இருந்தான். சரியா? இப்ப நீங்க அந்த வாச வச்சு இப்ப இப்ப போக்க இது பாருங்க, இஸ் ஹங்கிரின்னு இருக்கு. இப்ப எனக்கு இத வச்சு அப்படியே சொல்லுங்க பாப்போம். ஈஸ் வந்து வாசா மாதிரிதான், ஈஸ் வந்து வாசா மாதிரிதான். இன்னொரு வாட்டி எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. அவன் பசியாக, அவ்வளவுதான் வேணும். சூப்பர் சூப்பர், அருமையா போட்டீங்க. அந்த வாஸ் வந்து எளிமையா ஒரு 3-4 வார்த்தை வாக்கியம் அமைச்சோமோ, அந்த வாக்கியத்துல நீங்க வீட்டுல போய் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். அது மாதிரி அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி அழகா இதை ரிவைஸ் பண்ணணும். 2 வார்த்தை முடிச்சிட்டோம். 3வது வார்த்தை 13. இன்னைக்கு 3வது வார்த்தை மற்றும் ஓவராலா 13வது வார்த்தை. ஆல்ரைட். ஃபார் அடிக்கடி பயன்படுத்துவோம் இந்த வார்த்தை, எழுதிக்கிங்க. ஃபார் அடிக்கடி பயன்படுத்துவோம், எழுதிக்கிங்க. யாருக்காவது சொல்ல முடியுமா ஃபார்னா தமிழ்ல என்னவா இருக்கும்னு சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்க. தப்பானா பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஆக, காக, ஆக, இப்படி விடாது சொல்லு. இப்ப பாருங்க, இதோட வார்த்தை வந்து காக. இப்ப பாருங்க,
இப்ப எப்படி அதை சொல்லவா? இப்ப பாருங்க, வெயிட் ஃபார் மீ. வெயிட் ஃபார் மீ. அது பார்க்கலாம், ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கலாம். ஃபாருங்கிறது நான் இப்ப இதுக்காக போடுறேன். மீனா யாருக்காவது தெரியுமா? மீ ரொம்ப அற்புதமான வார்த்தை, சீக்கிரமே வரப்போகுது, முக்கியமான வார்த்தையா? யாருக்காவது தெரியுமா? ஒண்ணு இல்ல, மீனா எனக்குன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா சொல்றீங்க. இது எனக்காக. யாராவது சொல்ல முடியும் வெயிட் என்ன அர்த்தம்னு? வெயிட் வெயிட்னா என்ன அர்த்தம்? வெயிட் இப்ப வெயிட் ஃபார் மீனா எனக்காக காத்திரு, அவ்வளவுதான் வெயிட் ஃபார் மீ. இப்ப இப்ப பாத்தீங்களா, வெயிட் எனக்காக காத்திரு. இது எப்படி நம்ம தமிழ்ல நம்ம சொன்னா என்ன பண்ணுவோம்? எனக்காக காத்திருன்னு இப்படி சொல்லுவோம். அப்படியே மாறுதா? இங்கிலீஷ் அப்படியே மாறுதா? இது மாதிரி மாறுறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இந்த காத்திருதான் வினைச்சொல். நான் பச்சை போட்டேன் பாத்தீங்களா? சோ எனக்காக காத்திருன்னு இப்படி சொல்றது, காத்திருக்காக எனக்கு அப்படிங்கிற தமிழ்ல வருது. ஆனா ஆங்கிலத்துல வெயிட் ஃபார் மீன்னு சொல்லுவோம். இந்த மாற்றம் புரியுதா? புரியுதா? ஓகே. இப்ப இந்த ஃபார வச்சுக்குவோம். இப்ப he is waiting for the teacher. He is waiting for the teacher. நல்லா பாத்துங்க, எவ்வளவு அருமையான வாக்கியம் அது. நீங்க he is waiting for the teacher 1 2 3 4 5 6. இப்ப பாருங்க, இதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, அதுக்காகவே இது எழுதுனேன். டீச்சர் வந்து என்ன தமிழ்ல? என்ன டீச்சர்? வெரி குட், வெரி குட். ஆசிரியர். த நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? த. அருமை 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 அருமை, அருமையா பாருங்க. இப்ப பாருங்க, நான் அப்படியே கொண்டு வரேன். இது வந்து காக தானே, ஃபார் வந்து காக. இப்ப பாருங்க, he வந்து அவன், அவன் தானே. இஸ் வந்து அருமையா சொல்லுங்க. இஸ் வந்து ஆல்ரெடி பார்த்து. அருமை 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 அருமை. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். கரெக்டா சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஐஎன்ஜி வந்திருக்கு பாருங்க, ஐஎன்ஜி பாருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. இந்த கொண்ட வரணும். இந்த ஐஎன்ஜி போட்டாலே கொண்ட வரணும். காத்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. இந்த காத்து கொண்டும் பச்சையில போடுறேன், பச்சையில போடுறேன். அவ்வளவு முக்கியம் இது. அவன் இருக்கிறான் காத்து கொண்டுக்காக அந்த ஆசிரியர். ஏன் இப்படிதான் மாறுது தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்துல சொல்றப்ப இஸ் வெயிட்டிங் ஃபார் த டீச்சர், அந்த ஆசிரியருக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். எப்படி மாறுது பாத்தீங்களா? இந்த மாற்றத்தை புரிஞ்சுட்டாலே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். மாற்றத்தை புரிந்து கொண்டால் இங்கிலீஷ் வந்துடும் கத்துக்கலாம். சரியா? தமிழும் ஆங்கிலமும் வாக்கிய அமைப்புல மாறுபட்டு இன்னும். சோ ஃபோனடிக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் 2 வார்த்தை, முக்கியமான வார்த்தை பார்த்துடலாமா? 14. எஸ், 14th வேர்டு வந்து ஆன். ஆன் எழுதிங்க, ஆன். யாருக்காவது தெரியுமா இந்த மீனிங் என்னவா இருக்கும்னு?
சொல்லலாம். மேல் இல்லைன்னா மீது, அது மீது, அது மேல, மேலன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. அதன் மீது இருக்கிறது. அதன் மீது. கட்டு மேல இருக்குமா, கட்டு மேல இருக்குது அப்படிமா. திருப்பி திருப்பி அந்த வார்த்தை வருது பாருங்க, தே வருது பாருங்க. அதனாலதான் நம்பர் 1 வேர்டு இங்கிலீஷ்லயே இந்த வேர்டு தான். இஸ் ஆன் த டேபிள். எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய வார்த்தை இதுல தெரியும். அந்த ஓகே ஓகே, இதுவும் அந்த தான். பெண் வந்து என்ன நம்ம பார்த்தோம் அன்னைக்கு பார்த்தோம், அதுவும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சோ பேனா போட்டுக்கலாமா? எஸ், பேனா. பாருங்க, அந்த பேனா. இப்ப சொல்லுங்க, இஸ்க்கு என்ன மீனிங்? அந்த பேனா. நல்லா சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. சூப்பர். இருக்கிறது. அருமை 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 அருமை. சோ அது பாத்துக்கலாமா? அது நம்ம முதல் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம டைரக்டா இங்க போறோம். இருக்கிறது. டேபிள், டேபிள். சூப்பர் சூப்பர் சூப்பர். மேஜை. அருமையா சொல்றீங்க, அருமையா சொல்றீங்க. எல்லாருமே நல்லா சொல்றீங்க. அதையே நம்ம எடுத்துக்குவோம். மேல், மேஜை மேல் இருக்கிறது. பாருங்க என்ன அருமையா தமிழ்ல. அந்த பேனா அந்த மேஜை மேல் இருக்கிறது. பேனா வந்து மேஜை மேல் இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. The pen is on the table. நீங்க இப்படி தமிழ் படிக்கிறப்பதான் அது மாறுதே தவிர, ஆண் வந்து ரொம்ப அருமையானது. நீங்க பாத்தீங்க, மேல் இல்லைன்னா மீது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ஆணுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன மீனிங்கா இருக்கும்? அது எழுதிக்கீங்க. அதுக்கு ஒரு இது பார்க்க போறோம். முக்கியமா இதை தெரிஞ்சுக்கணும். ஆண் வந்து இல். பாருங்க நல்லா. மை போடலாமா? மை போடுவோம். என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். மை ஹவுஸ் இஸ் ஆன் த மெயின் ஸ்ட்ரீட். பாருங்க, எழுதிக்கிங்க. மை ஹவுஸ் இஸ் ஆன் த மெயின் ஸ்ட்ரீட் எழுதிக்கிங்க. இதுல இல்லுங்கிற ஒரு வார்த்தை மேல் மாதிரி இல்லுன்னு இருக்கு. மைனா யாருக்காவது தெரியுமா? வெரி குட், வெரி குட். இந்த இடத்துல இருக்கிறது போட்டுக்கலாமா? இருக்கிறது போட்டுக்கலாமா? சோ ஹவுஸ்ங்கிறது வீடுன்னு போட்டுக்கலாமா? வெரி குட். என்னுடைய வீடு. நீங்க தான் சொல்லணும், அழகா சொல்லிட்டே வரணும். என்னுடைய வீடு அந்த, இந்த இல்லு போட்டுக்கலாம். மெயினுக்கு என்ன அர்த்தம்? முக்கிய. சோ முக்கிய. அப்புறம் சொல்லுங்க, இப்ப எனக்கு சொல்லுங்க, முக்கிய. இதுக்கு என்ன? என்னுடைய வீடு முக்கிய இதுல இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சது. சோ இதுக்காகவும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கலாம். என்னுடைய வீடு இருக்கிறது இல்ல அந்த முக்கிய தெரு. மை ஹவுஸ் இஸ் ஆன் த மெயின் ஸ்ட்ரீட். நோட் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்த நாள்ல நம்ம ரிவைஸ் பண்றப்ப சரியா இருக்கும்.
பொலிட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கடைசி வேர்டு இன்னைக்கு உள்ளது. இதுல வந்து 15வது வேர்டு கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம். ஓகே, இந்த 15வது வேர்டு வந்து ரொம்ப எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 100 வார்த்தையுமே முக்கியம். ஏன்னா 2 லட்சம் வார்த்தையில இது வந்து 2 லட்சம் வார்த்தையில 15வது இடம் பாத்தீங்க. அது எப்படி பயன்படுத்துவோம்? ஆர் யாராவது சொல்ல முடியுமா? ஆர்னா என்னவா இருக்கும் மீனிங்? நம்ம முன்னாடி பார்த்ததுதான். இதுல ப்ளூரல், இது பன்மைன்னு சொல்ற ப்ளூரல். ஃபர்ஸ்ட் போடுங்க இருக்கின்றன, எழுதிங்க இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன எல்லாமே இப்ப போட்டுடலாம். இருக்கிறார்கள் போடலாமா? இருக்கிறார்கள் போடலாமா? நல்லா பாருங்க, இருக்கிறார்கள். இருக்கிறோம் பாருங்க, என்ன அருமை பாருங்க. இருக்கிறோம், இருக்கிறோமும் தான் மீனிங் வருது. நம்ம கரெக்டா அதுக்கு முன்ன பின்ன என்ன வார்த்தை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறப்போதே தவிர இது வந்து ஒண்ணுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்ப பாருங்க, அது மட்டும் கிடையாது. நல்லா பாருங்க, எத்தனை மீனிங் வருது பாருங்க. அததான் நீங்க வந்து உணரணும். இருக்கிறாயும் அதான் இருக்கிறோம். இப்ப பாருங்க, இருக்கிறார்கள், இருக்கின்றன, இருக்கிறீர்கள் போடுங்க. இருக்கிற அதுவும் உண்டு. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இருக்கிறீர்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க வீட்டுல போய் இத பார்த்துட்டு வரணும் அடுத்த கிளாஸுக்கு. ரைட்? ஓகே, இப்ப பாருங்க, ஆர் இருக்கு. நான் இப்படி போடுறேன். We are students. We are students. We are students. We are students. இப்ப நல்லா பாருங்க, யாரு இது எனக்கு சொல்ல போறா? வீக்கு நம்ம நேத்தியே படிச்சிருக்கோம். அது வி. யாராவது சொல்ல முடியுமா? குயிக்கா சொல்ல முடியுமா? நல்லா பாருங்க, நாம் சொல்லலாம், நாங்களும் சொல்லலாம். இங்க பாருங்க, இங்க என்ன இப்ப நாம்னு வந்தா என்ன வரும்? இதுல இருந்து ஒரு வார்த்தை தான் எடுக்க முடியும். என்ன எடுக்க முடியும்? அவ்வளவுதான். அப்படியே தூக்கி போடுங்க. இதுல இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்ல சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்ல சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். அவ்வளவுதான். நாங்கள் மாணவர்கள். நாங்கள் மாணவர்கள் இருக்கிறோம் முன்னாடி வந்துருச்சு. இங்கிலீஷ பார்த்தா முன்னாடி வருது. இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம அது கிரீனை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப இந்த ஒரு இதை நம்ம மாத்தவா? வீக்கு பதிலு தே போடுறேன். யாராவது சொல்ல முடியுமா? தே போடுறேன். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா சொல்லுங்க. அருமை, அருமை. அவ்வளவுதான். இப்ப அது மட்டும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இது. அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு இது, முக்கியமானது, பின்னாடி பெரிய அளவுல பயன்படும். அதனால எதையுமே விட்டாம எழுதிக்கீங்க.
நல்லா பாருங்க. யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். யாராவது சொல்லுங்க. நல்லா பாருங்க. இத கொண்டு வந்தாச்சு. இருக்கிறீர்கள். இப்ப இன்னொன்னு போட போறேன். இப்ப இன்னொன்னு போட போறேன். இப்ப சொல்லுங்க. நீங்களா வரணும். நீங்களா வரணும். இந்த இடத்துல நீ மட்டும்தான் வரும். ரைட்? சோ இங்க என்ன வரும்? இந்த இடத்துல இருக்கின்றன. இதுல இருந்து என்ன எடுப்பீங்க? அதே 6 தான். என்ன எடுப்பீங்க? என்ன எடுப்பீங்க இதுல இருந்து? அவ்வளவுதான். இருக்கிறாய். சோ இங்க போடுங்க. இங்க இங்க மாணவர். ஏக்கு என்ன மீனிங்? ஏக்கு என்ன மீனிங்? ஒரு அருமை அருமை அருமை. நீ ஒரு மாணவர், மாணவராக இருக்கிறார். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப இந்த ஒரு இதை நம்ம ஃபோனடிக்ஸ்க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதை குயிக்கா பார்த்துடலாம். இந்த ஆறுங்கிற வார்த்தை ஒரு சில இடத்துல இருக்கிறாய்ன்னு வருது, இருக்கிறீர்கள் வருது, இருக்கிறார்கள் வருது, இருக்கிறோம் வருது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த 15 வார்த்தை இப்ப பார்த்திருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மீனிங் இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஒரு புதிரானது. பாரு, 26 லெட்டர். ஆனா தமிழ்ல 247 இருக்கு. 10 மடங்கு அதிகம். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 26 லெட்டர் குறைச்சலா இருக்கிறதுனால ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு மீனிங் வச்சுப்பாங்க. நமக்கு தமிழ் அப்படி இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒண்ணு இருக்கு. பாரு, இந்த இடத்துல இருக்கிறாயின்னு இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறீர்கள் தெளிவா இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறார்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே இங்க ஆறு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து வார்த்தை எழுத்துக்கள் குறைச்ச. எழுத்துனா லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் குறைச்ச. சோ லெட்டர்ஸ் வந்து இங்க இங்கிலீஷ்க்கு எவ்வளவுங்க? 26 தான் இருக்கு. இது தமிழ்ல ஏகப்பட்ட லெட்டர் இருக்கு. அதனால ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது. 20 லட்சம் வார்த்தை தமிழ்ல இருக்குன்னா 2 லட்சம் வார்த்தை தான் இங்கிலீஷ்ல. அதுக்குள்ள நீங்க பண்ணிக்கணும். இப்ப ஒண்ணு பண்ணலாமா? அது எதனால இது வந்து திருப்பி திருப்பி வருதுன்னு புரியுதா? இப்ப அது முக்கியமா ஒரு பொலிட்டிக்ஸ்க்கு போயிடலாமா? இதுல முக்கியமா நான் வந்து சொல்ல போறது என்னன்னா, 26 லெட்டர் இருக்கு இல்லையா? 26 லெட்டர்ஸ். சரியா? இது 44 சவுண்டு. சவுண்டு மட்டும். சவுண்டுனா உச்சரிக்கிறது. உச்சரிக்கிற சவுண்டு 44. எப்படி அது அப்படின்னு பார்ப்போம். இப்ப நல்லா பாருங்க. 26 லெட்டர் 44 சவுண்டு. 26 லெட்டர் 46 சவுண்டு. தனியா ஓபன் பண்றாங்க. இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத குயிக்கா பாத்துக்கணும். ரொம்ப கவனமா இருங்க. கொஞ்சம் அசந்தாலும் உங்களுக்கு விட்டுருவீங்க. 26 லெட்டர் 44 சவுண்டு. இது புரியுதுங்களா? 26 லெட்டர்ல தெரியுமா? உயிரெழுத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரெழுத்து. உயிரெழுத்து உயிரெழுத்து என்ன இருக்கு? உயிரெழுத்துல 5 இருக்கா? AEIOU இருக்கா? 5 இருக்கா? அப்ப பாக்கி உள்ளது எல்லாமே மெய்யெழுத்தா? ரைட்டா? நம்ம எழுதிடுவோமா? உயிரெழுத்து மெய்யெழுத்து. அலுப்பு பார்க்காம எழுதிருங்க. கடகடன்னு எழுதுங்க. உயிரெழுத்து. அதுக்கு பேரு வவல். உயிரெழுத்து. சோ இங்கிலீஷ்ல பேரு, அதுக்கு பேரு வவல். சோ இந்த பாருங்க, உயிரெழுத்து 5, இதுல வந்து வவல்மாங்க இங்கிலீஷ்ல. சரியா? இது வந்து மெய்யெழுத்து 21. எழுதிக்கிங்க.
மெய் எழுத்து நல்லா பாத்துக்கோங்க. மெய் எழுத்து எழுதிக்கிங்க. மெய் எழுத்து இதுக்கு பேரு கான்சோனன்ட்ஸ். எழுதிக்கிங்க. இந்த 21 இருக்கு. இதுல என்ன தெரியுமா முக்கியமானது? 5 உயிரெழுத்து இருக்கு இல்லையா? இதுக்கு 21 சவுண்டு. நம்ப முடியுதா? 5 லெட்டரு. இதுக்கு எத்தனை சவுண்டு? 20 சவுண்டு. 21 மெய்யெழுத்துக்கு 24 சவுண்டு. ரெண்டும் சேர்த்தா 44 வந்துருதா? ஆகா, 5 லெட்டரை வச்சுட்டு 20 சவுண்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. 5 லெட்டர் தான். புரியுதா? இது 5 லெட்டரு. இது 5 லெட்டரு. இந்த இடம் 21. ரெண்டுத்தையும் சேர்த்தா 26 வருதா? இது லெட்டரு. இது கணக்கு புரியுதா பாருங்க. இது கணக்கு புரியுதா பாருங்க. சவுண்ட். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஏபிசிடி எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த சவுண்ட்ஸ் தான் நம்மள பார்க்க போகுது. இப்ப ஒண்ணும் கிடையாது. இந்த 5 இருக்குல்ல, இந்த 20 இருக்கு இல்லையா? அப்படியே போடுவாங்க. 20, 20, 24. ஓகே. இத 20, 24 12 8ஆ பிரிக்க போறோம். சரியா? 12ஆவும் 8ஆவும் பிரிக்க போறோம். இந்த 12 8 இருக்கு இல்லையா? உயிரெழுத்து. இந்த 12 நல்லா கத்துக்கிட்டாலே போதும். இன்னைக்கு இந்த 12 தரவா கத்துக்க போறோம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நீங்க எழுத போறீங்க, பேச போறீங்க, கேட்க போறீங்க, படிக்க போறீங்க, எல்லாமே பண்ண போறீங்க. அது எல்லாமே பண்ணா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். இப்ப பாத்துலாமா? நேரா போறேன். நான் இது பண்றது பார்க்க முடியுதான்னு பாருங்க. நான் சொல்றது கவனமா கேளுங்க. நோட்ஸ் எடுக்கணும், எழுதணும், படிக்கணும், பேசணும், கேட்கணும், எல்லாமே பண்ணணும். ஆல்ரைட். இதை பார்க்க முடியுதா பாருங்க. இதுதான் இந்த 12. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இல்ல நான் இது 4 இந்த 12 மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு வாட்டி பார்க்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு சவுண்டே வர மாட்டேங்குது. இங்க பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஆ ஓ. இப்ப பாருங்க, நான் சொல்றதை கவனிங்க. அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஆனா தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், நான் ஃபாஸ்டா சொல்றேன், பிடிச்சுங்க. வெரி குட். நம்ம இப்ப நான் யாராவது ஏதாவது ஒரு ஆள் கரெக்டா எனக்கு சொல்லணும். ஒரு பர்சன் வரணும் கேமராக்கு முன்னாடி, எனக்கு சொல்லணும். யாரு தைரியமா சொல்ல ரெடியா இருக்கா? இது ஈஸி கிடையாது. அங்க கவனி. அது என்னது? தப்பாயிடுச்சு. இதுதான் முக்கியமானது. இதுல தப்பு பண்ணிட்டோம். நான் பேசுறதுக்கு நீங்க அப்படியே ரிலாக்ஸா பண்ணணும். குறியில் அதோட நின்று
ஆ ஆ ஆ ஆ ஏ இது சொல்லுங்க ஈஸி இது ஓ இங்க கீழே இறக்குங்க இதுதான் ஓ ஓ ஓ இது மூணு ஈஸி எப்படி தெரியுமா நம்ம வச்சுக்கணும் இது மூணு ரொம்ப ஈஸி ஆனா ஆனா எழுதுறீங்களா ஆ ஆ ஆ ஆ மூணு சவுண்டு குரில் நடுவுல உள்ளது அப்புறம் நெடில் ஆ ஆ ஆ வந்துருச்சா சோ ஈஸி இப்ப சொல்லிட முடியுமா 12 சொல்லிடலாமா நெடில் தான் புள்ளி சைடுல வச்சா என்ன அர்த்தம் அடுத்தது இ உ ஊ ய ஆ சொல்ல இதுதான் ஒரே 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 ஒரு நிமிஷம் இருங்க இங்க பாருங்க இந்த இதை வந்து இத கவனிச்சாதான் இதை பண்ண முடியும் இந்த இந்த 8 இருக்குல்ல இது ரெண்டுத்தையும் பண்ணாதான் இது பயன்படும் நமக்கு சோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் லைட்டா தான் மாறும் ஏ சோ இது ரெண்டும் தான் கஷ்டமா இருக்குன்னா இதை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இது ரெண்டும் வந்துகிட்டே இருக்கும் இங்கிலீஷ்ல இந்த ஈங்கிற லெட்டரும் இந்த ஸ்வாங்கிறதும் வந்துகிட்டு இருக்கும் அதனால இது சோ இது வந்து நெடில் குரில் அதோட குரில் அதோட நெடில் சரியா இது குரில் அதோட நெடில் இது குரில் அதோட நெடில் இது குரில் இதோட நெடில் இது ரெண்டுக்கு மட்டும்தான் நெடில் கிடையாது இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நெடில் கிடையாது சோ அதனால ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எதுக்காக இதை பண்றோம் நீங்க ஸ்பெல்லிங் தப்பு பண்ணக்கூடாது உச்சரிப்பு தப்பு பண்ண ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க ஸ்பெல்லிங்கும் தப்பா இருக்க கூடாது உச்சரிப்பு ஸ்பெல்லிங்கும் உச்சரிப்பும் தப்பு இல்லைன்னாலே பேச்சு வந்துடும் உங்களுக்கு எழுத்து வந்துடும் சரியா சோ இப்ப சூப்பர் அந்த பையன் பேர் என்ன நின்றுட்டு இருக்க பையன் பேர் என்ன சரவணன் சூப்பர் வெரி குட் இப்ப பண்ணிடலாமா சரவணன் ஒரு வாட்டி பண்ணிடலாமா இத அது ஓகே கரெக்ட் தான் ஊ ய வெரி குட் ஆ ஓ அவ்வளவுதான் இது சூப்பர் சரவணன் நீ போய் உட்காரு வெரி குட் ஜாப் இப்ப இந்த ஆடியோல நம்ம இது பண்ண போறோம் நல்லா பாருங்க ஆடியோ கேக்குதான்னு பாப்போம் சொன்னாரு பாத்தீங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமானது எப்படி அதோட நெடில் நல்லா பாருங்க அடுத்தது ஓ அடுத்தது பாருங்க நம்ம சொல்லுவோம்ல எழுதுவோம்ல அது மாதிரி அடுத்தது பாருங்க கொஞ்சம் இழுப்பாங்க கொஞ்சம் வாய் ஓபன் பண்ணுவாங்க நெடில் கடைசி இது தெரியுமில்ல யாராவது சொல்லுங்க பார்ப்போம் கடைசி இது சூப்பர் அவ்வளவுதான் முடிஞ்சது சோ இது மட்டும் தெளிவா தெரிஞ்சா போதும் இன்னும் ஒரு விஷயம் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்துக்கலாம்
சரி, இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம்? இன்னும் இன்னொரு 1/4 மணி நேரம் பாரு. வெரி 10 குட், மணிக்கு கேட்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இது இந்த இதை கொஞ்சம் பாத்துங்க. இது எப்படி தெரியுமா? இது எப்படி தெரியும்? இது ரொம்ப சிம்பிள். இங்கேருந்து எடுத்து அங்க பண்றாங்க. இங்கேருந்து எடுத்து அங்க பண்றாங்க. என்ன? இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த 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 சவுண்டு, இந்த சவுண்ட் எடுக்கிறாங்க, அப்புறம் இந்த சவுண்ட் எடுக்கிறாங்க. சவுண்ட் நம்பர் 2, அப்புறம் சவுண்ட் நம்பர் 6 எடுக்கிறாங்களா? இங்க என்ன பார்த்தோம்? இந்த இது என்ன பார்த்தோம்? நல்லா கவனிங்க. இது என்ன பார்த்தோம்? ஸ்கிரீன்ல இங்க என்ன பார்த்தோம்? பாருங்க, சேர்த்து கூட்டுறாங்க. ரெண்டுத்தையும் கூட்டுறாங்க. அந்த 2 சவுண்டையும் கூட்டுறாங்க. நம்ம அங்க போறேன். அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. பாருங்க, இன்னொரு வாட்டி அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. இனிமேதான் வரும். இனிமேதான் தம்பி சவுண்ட் வரல. இனிமேதான் வரும். இப்ப பாருங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வந்துருச்சா? நல்லா பாருங்க, ஸ்லோவா படிக்கிறேன். வந்துருச்சா? ஒண்ணும் இல்ல. நோட் பண்ணிக்கங்க. சவுண்ட் நம்பர் 2 சவுண்ட் நம்பர் 6 சேர்த்து பண்றாங்க. முக்கியமானது டிப்தாங்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்தமே 5 லெட்டர் தான் இங்கிலீஷ்ல உயிர் சொல். ஆனா 20 சவுண்ட் அடிக்கிறாங்க பாருங்க. 20 சவுண்ட். திருப்பி அங்கேயே போவோம். திருப்பி அந்த முதல்ல நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இதை ஈஸியா சொல்லிடலாம். அந்த பாருங்க, சவுண்ட் நம்பர் 5 6 சேர்க்கிறாங்க. சவுண்ட் நம்பர் பாருங்க, பாருங்க, இது பார்த்தோமா? இன்னொரு வாட்டி பாருங்க, அது மாதிரியே சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் பாருங்க, அப்ப இது என்னவா இருக்கும்? அதே மாதிரி முடியுது. ஏயா, நல்லா பாருங்க. இந்த கடைசி 2 தான் நான் திருப்பி சொல்றேன். அவங்க சொல்றப்ப கவனிங்க. அதே மாதிரி ஏன்னு படிச்சுக்கலாங்க. இது 2 படிச்சுட்டா அடுத்த 5 ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. 6வது சவுண்ட்ல பண்றாங்க. இதுக்கு என்ன சவுண்ட்? இந்த சவுண்ட் பேர் என்ன தெரியுமில்ல? இந்த சவுண்ட் பேர் என்ன? இப்ப சொல்லுங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டி நீங்க அங்க போய் பார்க்கலாமா? பத்தி வந்துச்சா? அருமையா வந்துதா? நம்ம கூட்டின மாதிரியே வந்துச்சா? வந்துதா? இப்ப திருப்பி போலாமா? இந்த 3 சவுண்ட் மட்டும் ரிப்பீட் பண்ணலாமா? பாருங்க, கவனமா அவங்க சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். நீங்க அவங்க சொல்றதை கேளுங்க. என்ன அருமை பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இங்க என்னவா இருக்கும்? நல்லா பாருங்க, இங்க இருந்து எடுக்கலாம், இங்க இருந்து எடுக்கலாம். அவங்க ஆக்சுவலா இங்க இருந்து எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க. இந்த 4 வார்த்தையை மட்டும் திருப்பி பார்க்கலாம். அவ்வளவுதான். அதோட நெடில் தான். இதோட நெடில் தான் அது.
சரியா? ஈயா ஏயா ஆவ் ஆவ். ஒரு வாட்டி மட்டும் இதை பார்த்துட்டு போயிடலாம். புரியுதா? இது புரியுதா? சோ அடுத்த 3 சூப்பர் ஈஸி. நீங்களே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, ஏய் ஈல ஏய் முடியுது பாருங்க. ஏய் வருதா? ஏய் இது ஈஸி ஈஸி. ஹாய். இப்ப ஏய் ஹாய் இது என்னது? ஈஸியா இல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. முன்னாடியே போட்டிருக்கமே. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நீங்களே சொல்லுங்க, அப்புறமா அவரு பேசுறது கேட்போம். ஏய் ஆய் ஓய். இப்ப சொல்லுங்க, மூணையும் சொல்லுங்க, மூணையும் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பேசுறது கேட்கணும். ஏய் ஆய் ஓய் ஏய் ஆய் ஓய் ஏய் ஆய் ஓய். வந்துருச்சா? ஏய் ஆய். பார்த்துலாமா? பார்த்துலாமா? கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. இந்த டிப்சாங் மட்டுமே ரொம்ப முக்கியம். இந்த 12 to 20ங்கிறது அவ்வளவு முக்கியம். பார்க்கலாம் பாருங்க. அதுதான் அவங்க சொன்னது. இன்னும் ஒரு முறை ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். ஏய் ஆய் ஓய். அப்பாடா. இப்ப எல்லாமே யாரு வர்றா கேமராக்கு முன்னாடி வந்து யாரு அழகா நான் கர்சரை மூவ் பண்ண நான் இதை மட்டும் சொல்றேன். இது மட்டும் கை வைக்கிறேன். இங்க 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 ஓகே. இப்படியே பண்ணிக்கலாமா? இப்படியே இங்கே முடிச்சுக்கிறீங்களா? இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. எல்லா கலரையும் மாத்து. 3 கலர் இருக்கு. முதலா முதல்ல ஓ எப்படி ஐயெல்லாம் எப்படி வருது? இது ஈயா ஏயா ஈயா ஏயா அழகா சொல்லாம ஈயா ஏயா. இது முதல் லெட்டர் எப்படி? இப்ப இங்க ஈஸி. இத சொல்லிட்டா இத சொல்லிடலாம், இத சொல்லிட்டா இத சொல்லிடலாம், இத சொல்லிட்டா இத சொல்லிடலாம், இத சொல்லிட்டா இத ரெண்டையும் சொல்லிடலாம். இது என்ன? இது சொல்லுங்க ஈஸி. ஏய் இது இது ஓய். இந்த 3 ஈஸியா இருக்கா? அப்ப ஈஸியா சொல்லிடலாமா? இத ஈயா ஏயா ஓ ஆ ஏய் ஆய் ஓய். வாவ். இது ஒரு கஷ்டமா இருக்க கூடாது. இவ்வளவு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோமே, கஷ்டமா இருக்க கூடாது. யார் சொல்றாத? நீ சொல்லிடலாமா? வாங்க குடுக்குறேன், வாங்க டப்போட இது வாங்க, அப்பதான் உங்களுக்கு பழகும். ஓகே. இது 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 ஓ இது
ஆவ் சூப்பர் சூப்பர். ஏய் ஏய் ஆய் ஆய் ஓய் ஓய். இப்ப ஒரு நிமிஷம் நீ நீ சொல்லு இது என்ன? அதுதான் அது வைக்கிறோம். சொல்லுங்க. ஈ ஊ ஊ ஏ ஆ அது ரொம்ப முக்கியம். எது முக்கியமோ அங்க மட்டும் பயந்துடுறீங்க. ஓ சூப்பரா சொல்லணும். உன்னோட பேர் வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? Can you repeat? My name is Jivita. Yes, Jivita. Yeah, first day you told me the answer. Very good, Jivita. Jayasilan, Jivita, Saravanan. Super. Very good. Very good. Good. Okay. So இன்னொரு 5 minutes தான் இருக்குது. இது என்னன்னா இது இந்த லெட்டர்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கிலீஷ் லெட்டர் கிடையாது, இங்கிலீஷ் சவுண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ல உள்ளது சவுண்ட். இது எல்லாமே சவுண்ட் தான், லெட்டர் கிடையாது. இத போய் பீன்னு படிச்சிடக்கூடாது. பி மாதிரி இருக்கும். இது எப்படி படிக்கணும் தெரியுமா? அதே மாதிரி இந்த இருக்குதா, இது ஒண்ணு இருக்குது இல்ல, இது எஃப்னு படிச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. இத நாளைக்கு கிளாஸ்ல தெளிவா பேச போறோம். இதை எஃப்னு படிக்க கூடாது. எப்படி தெரியுமா படிக்கணும்? யாராவது ஐடியா இருக்கா? இப்ப எஃப்னு படிக்க கூடாது. இப்ப பாருங்க, நான் உச்சரிக்கிறத கவனிங்க, என்னோட உச்சரிப்பை மட்டும் கவனிங்க. காத்து வரணும், காத்துதான் வரணும். பாருங்க, யாராவது ஒருத்தவங்க கேமராக்கு முன்னாடி வந்து சொல்ல முடியுமா? இல்ல, இந்த காத்துதான் வரணும். அருமை. வெரி குட். சரி, பரவாயில்ல. அந்த ஒரு வாரத்துக்கு தான் நீ போய் யூ கேன் கோ. ஜீவிதா, யூ கேன் கோ அண்ட் ஹேவ் a seat. எனக்கு 10 மணி ஆகுது. இது எதுக்கு நாளைக்கு வர கிளாஸ் முக்கியமானது. இது கீழே படிக்கக்கூடாது. இது பாருங்க, இது என்ன படிப்பீங்க? கணக்குல இருக்க மேக்ஸ்ல தீட்டான்னு சொல்லுவீங்க இல்லையா, தீட்டா. அந்த தீட்டா தான் இது. எப்படி சொல்ல? காத்து வரணும், மேல உள்ளது எல்லாமே காத்து வரணும். இந்த ரோ இருக்குல்ல, இந்த வரிசை இருக்கு இல்லையா, இந்த வரிசை எல்லாமே காத்து வரணும். இது நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து முன்னோட்டம் தான். நாளைக்கு இது முக்கியமா இந்த 24 வார்த்தையுமே பார்க்க போறோம். 24 வார்த்தைக்கு காத்து வரும், இல்ல வைப்ரேஷன் வரும். காத்து வரும், இல்ல அதிர்வு வரும். காத்து வரும், இல்ல அதிர்வு வரும். இது ஃபுல்லாவே காத்து. இது எல்லாமே அதிர்வு. இந்த இதுல வந்து தவிர பாய்க்கலாம் அதிர்வு. சோ இதை மட்டும் முடிச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் தான். இந்த ஒரு இதை மட்டும் சும்மா படிச்சு காட்டுவோம். இந்த இது மட்டும். இது வந்து நான் இதுக்கு எப்படின்னு நான் எழுதி நாளைக்கு காட்டுறேன். எழுதி காட்டுறத பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. இது பாருங்க, இத வந்து நாளைக்கு பண்ணி காட்டலாம். ஒண்ணுத்துக்கு லெட்டர் எழுதி காட்டி அது மூலமா நம்ம பண்ணிக்கலாம். சரியா? சூப்பரா பண்ணிக்கலாமா நாளைக்கு? இன்னைக்கு நோட்ஸ் அனுப்புறேன். இன்னைக்கு எடுத்த நோட்ஸையும் அனுப்புறேன். ஒண்ணு என்ன பண்ணுங்கிறது பாக்கணும். ஒவ்வொரு கிளாஸும் 3 வகுப்பு முடிச்சிருச்சு. 3 கிளாஸ் முடிச்சிருச்சு. நீங்க நோட்ஸ நீங்க பார்த்துட்டு தான் வீட்டுக்கு கிளாஸுக்கு வரணும், வகுப்புக்கு. சரியா?
நோட்ஸ் பார்க்கலன்னா உங்களுக்கு மறந்துடும். பார்த்து ஞாபகப்படுத்திட்டு வரணும். நம்ம முடிச்சிருவோம். 15 வார்த்தைகள் முடிச்சிருக்கோம். இங்க வந்து உயிரெழுத்துக்கள் முடிச்சிருக்கோம். உயிரெழுத்துக்கள் சரியா? இது 100 வார்த்தை முடிக்கிறப்ப உங்களுக்கு பக்காவா தெரிஞ்சிருக்கணும். இது உச்சரிப்பு எப்படின்னு, வார்த்தைகள் எப்படி, ஸ்பெல்லிங் எப்படி, உச்சரிக்கணும் எப்படின்னு இந்த 100 வார்த்தைகளுக்கு தெரியும். 100 வார்த்தைகளுக்கு தெரிஞ்சாலே அப்புறம் அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஆனா முதல் 100 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் எப்பயுமே நீங்க பேசுவீங்க, அந்த 100 வார்த்தைகளை தான். சரியா? எஸ் சரவணன், ஜெயசீலன், குணசீலன், குணசீலன், சரவணன், ஜீவிதா. சோ இது மாதிரி ஒருத்தவங்க பேரையும் நான் சொல்ற அளவுக்கு நீங்க வந்து கேமராவுக்கு முன்னாடி சொல்லணும் அடுத்தடுத்த வகுப்புகள்ல. சரியா? சொல்றேன் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, நாளை சந்திப்போம். We will meet tomorrow. நாளை சந்திப்போம். We will meet tomorrow. Thank you. Thank you. Thank you. சரி போ. போய் எல்லாம் பாத்ரூம் போய் தண்ணி குடிச்சிட்டு கிளாஸ்க்கு போ. யார் யாருக்கு டக்கு டக்குன்னு போயிடுவேன். பாருங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அவங்க 2 பேரும் சரி பாருங்க. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே நீ முடிச்சிரு. முடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே.